வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அன்பர்களே, கந்தர் அனுபூதி 44வது பாடல். சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும் படி தந்தது சொல்லுமதோ. சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும் படி தந்தது சொல்லுமதோ. வீடும் சுரர் மாமுடி வேதமும் வெங்காடும் புனமும் கமழும் கள்ளளே. பாடல் முதல் 2 வரி. சாடும் தனிவேல் முருகன் சரணம். சாடும் தனிவேல், தீயவைகளை நீக்கும் தனிவேல், மும்மலங்களை நீக்கும் தனிவேல், அசுரர்களை அழித்த தனிவேல், தேவர்களை காத்த தனிவேல், தேவசேனாபதி கையில் இருந்த தனிவேல், அரணாக அன்பர்களுக்கு அரணாக இருக்கின்ற தனிவேல், வேலுண்டு வினையில்லை என்று அன்பர்கள் சொல்லுகின்ற தனிவேல், உலா உதய பானு சத கோடி உருவான ஒளிவாகும் அயில்வேலம் கையிலோனே என்று திருப்புகழ் சொல்லுகின்ற தனிவேல். அப்படிப்பட்ட வேலை கையிலே வைத்திருக்கிற முருகன். கிரிவாய் விடு விக்கிரமவேல் கந்தர் அனுபூதி சொல்லும். கிரிவாய் கிரிவாய் விடு விக்கிரமவேல். மலையை பிளந்த வேல், கிரௌஞ்ச மலையை பிளந்த வேல். கடலிலே போய் ஒளிந்து கொண்டானே அசுரன், கடலை பிளந்து அசுரனை அழித்த வேல். பெரு மரமாக விண்ணும் மண்ணும் ஒன்றாகி நின்றானே சூரபத்மன், அவனை அழித்த வேல் 2ஆக பிளந்து மயிலாக சேவலாக அருள் புரிந்த கருணை கடல் முருகன், அவன் கையிலே இருக்கிற வேல். அதுதான் தனிவேல். சாடும் தனிவேல் வெண் சமரில் அஞ்சேல் என வேல் நிற்கும். வேல் வந்து நிற்கும் வெண் சமரில். அதுதான் சாடும் தனிவேல். அப்படிப்பட்ட சிறப்பான வேல் கையிலே கொண்ட, அதைத்தான் அயில்வேல் கையிலோனே, கையிலே கொண்டு அருள்பாலித்து கொண்டிருக்கின்ற முருகப்பெருமானின் திருவடிகளை சூடும்படி தந்தது. அருணகிரியார் சொல்லுகிறார், முருகப்பெருமானது திருவடிகளை நான் சூடிக்கொள்ளும் அருள் கிட்டியது. அந்த அருளை சொல்லுவது எப்படி சொல்லுமதோ. முருகப்பெருமானின் அருளை பற்றி சொல்வது எளிதோ சொல்லுமதோ. சாடும் தனிவேல் முருகன் சரணம். அந்த திருவடிகளை சூடிக்கொள்ளுதல், அந்த இன்பம் சொல்ல முடியுமோ? தந்தது சொல்லுமதோ, சூடத் தந்தது சொல்லுமதோ. முதல் 2 வரி. பிறகு முருகப்பெருமானை போற்றி பார்க்கிறார். வீடும் முக்தி தருகின்ற தலங்கள் அனைத்திலும் முருகப்பெருமான் திருவடிகள். சுரர் மாமுடி, தேவர்களை காத்த பெறான், தேவர்களை காத்த முருகப்பெருமான். முருகப்பெருமானுடைய திருவடிகள் சுரர் மாமுடியாக இருக்கிறது. அவர்கள் கருணை, முருகப்பெருமானின் கருணையாலே அவருடைய முருகப்பெருமான் திருவடி தேவர்களுக்கெல்லாம் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறது. சுரர் மாமுடி, வேதமும், வேதங்கள் அங்கே இருக்கின்ற 4 வேதமும், வெங்காடும் புனமும், திணைப்புணம் நிறைந்திருக்கின்ற இடத்திலே முருகப்பெருமான் திருவடிகள்
கமழும் கடலே. அப்படி அனைத்து இடங்களிலும் அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற முருகப்பெருமானின் திருவடிகளை சூடி தந்தது செப்புமதோ சொல்ல முடியாது என்று அருணகிரிநாதர் தமது பாடலிலே சொல்லுகிறார். சூடும்படி தந்தது செப்புமதோ சொல்லுமதோ என்பது வரிகள். இதைத்தான் ஒவ்வொரு இடத்திலும் நாம் பார்க்கிறோம். திருநாவுக்கரசர் சொல்லுவார், மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு ஒண்டரை பொய்கையும் போன்றதே ஈசனெந்தன் இணையடி நீழலே. திருவடியின் சிறப்பினை திருநாவுக்கரசர் சொல்லுவார். ஞான சம்பந்தர் சொல்லியிருக்கிறார், மாணிக்க வாசகர் சொல்லியிருக்கிறார். கையாள் தொழுது உன் கடல் சேவடிகள் கழும தழுவிக்கொண்டு எய்யாது எந்தன் தலைமேல் வைத்து எம்பெருமான் பெருமான் என்று ஐயா எந்தன் வாயால் அரற்றி அழல் சேர் மெழுகு ஒப்ப ஐயாற்றரசே ஆசைப்பட்டேன். மாணிக்க வாசகர் சிவபெருமானின் திருவடி தீட்சை பெற்றார். அதே நிலையிலே அருணகிரிநாதர் தாம் பெற்ற பேற்றினை, பெரும் பேற்றினை, முருகப்பெருமானிடமிருந்து பெற்ற அருளினை இங்கே விவரிக்கின்றார். சாடும் தனிவேல் முருகன் சரணம். அந்த திருவடிகள், தனி வேலை கையிலே கொண்டிருக்கின்ற முருகப்பெருமான் திருவடிகள் சூடும்படி தந்தது சொல்லுமதோ. அந்த இன்பத்தை சொல்லத்தான் முடியுமோ? அப்படிப்பட்ட பெரும் பேர். முருகப்பெருமான் மீது அளவற்ற அன்பு செலுத்தி, அந்த கருணை கடலின் மீது அளவற்ற அன்பு செலுத்தி, நாம் உள்ளத்தை கோவிலாக்கி வைத்து முருகப்பெருமானை அந்த கோவிலிலே அமர்த்தி நித்தம் நித்தம் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து வணங்குகின்ற பொழுது அருணகிரிநாதர் சொல்கிறார் அல்லவா, சூடும்படி தந்தது சொல்லுமதோ. அப்படிப்பட்ட அருள் ஆற்றல், அருள் ஆசி, முருகப்பெருமானின் கருணை அன்பர்களுக்கு கிட்டும். கந்தர் அனுபூதி தொடர்ந்து படித்து வருபவர்களுக்கு, அந்த உட்பொருளை உணர்ந்து கொண்டு படித்து வருபவர்களுக்கு முருகப்பெருமானுடைய அருள் உண்டு. இதை பல இடங்களிலே, இது 44வது பாடல். தொடர்ந்து அந்த பாடல், ஒவ்வொரு பாடலிலும் முருகப்பெருமானுடைய அருள் ஒவ்வொரு வரிகளிலும் சேர்ந்திருக்கிறது. எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் என்று அருணகிரிநாதர் சொல்லுகிறார். யான் என்னை விழுங்குகின்ற பொழுது நான் பெரும் பேற்றினை, தாம் பெரும் பேற்றினை அருணகிரிநாதர் சொல்லுகிறார். உணர்ந்தேன், இறையருளை உணர்ந்தேன், முருகப்பெருமான் அருளை உணர்ந்தேன். அது எப்படி இருக்கிறது? பேசா அனுபூதி பிறந்ததுவே. அப்படி சொல்லுகிறார் அருணகிரியார். கந்தர் அனுபூதி அன்பர்களே தொடர்ந்து படியுங்கள். கந்தர் அனுபூதியில் ஒவ்வொரு பாடலிலும் இருக்கின்ற முருகப்பெருமானது அருளினை உணரலாம், உட்பொருளினை உணரலாம், பக்தியின் சிறப்பினை உணரலாம், முருகப்பெருமான் கருணை கடலின் சிறப்பினை நாம் உணரலாம். வையத்துள் வாழ்வாங்கு வாழலாம் முருகப்பெருமானின் திருவருளால். அன்பர்களே, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் சந்திப்போம்.